ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய அக்னிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜெல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிம்பிள்ஸ், நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை வந்து முற்றிலுமாக வந்து போக்க முடியும். இந்த ஜெல்லை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து குறையும், ப்ளஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து சுத்தமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியர் அண்ட் கட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறா, ப்ளஸ் வந்து இது எத்தனை கிராம், இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லோட விலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஜெல்லை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேன்கைண்ட் பார்மா. ஸோ ட்ரஸ்டட் பார்மா தான், கம்பெனி பிராண்ட் தான் இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா. இந்த ஜெல்லோட வந்து கிராம் எத்தனை வந்து பார்த்திங்கன்னா 22 கிராம். இங்கே இருக்குது பாருங்கள், 22 கிராம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஜெல்லோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் வரும். ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் வரும். ஸோ நான் இதை வந்து பிரிக்கிறேன், இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து இதை படித்து பார்த்திங்கன்னா அது வந்து யூசர் மேனுவல்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்க்குறதுனா பார்க்கலாம். ஸோ இல்லைனா இதை பக்கம் வச்சுட்டு ஸோ நீங்கள் இந்த ஜெல்லை எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஜெல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் போட்டுட்டேன். ஸோ ரிவ்யூ எடுக்கிறதுக்காக நான் அந்த வந்து ஹோல் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதை மூடிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கலரில் தான் இருக்கும். இது வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அது எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிளிண்டாமைசின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். இது நீங்கள் உங்கள் பிம்பிள்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸை வந்து க்ளீன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோடைனமேடுன்றது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிம்பிள் வந்து வலி தர்றதை வந்து குறைக்கும். ப்ளஸ் வந்து ஸோ அவ்வளோதான் ப்ளஸ் இந்த இன்க்ரீடியன்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும் இந்த ஆயில்மெண்ட் போடுங்க. நைட்டில் போட்ட நீங்கள் வெளியே போகிறீங்க, சன்னில் வந்து இந்த க்ரீம் போட்டு போகக்கூடாது. ஸோ நைட்டில் மட்டும் படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆயில்மெண்ட் போட்டுருங்க. காலையிலேருந்து இந்த ஆயில்மெண்ட் போட்ட இதை வந்து சில்லுனுங்கிற தண்ணிலேருந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆயில்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணில் தான் கலவாதீங்க, சில்லுனுங்கிற தண்ணியில் கலவுங்க. நல்லா வந்து கழுவிட்டு அப்புறமா நல்லா தொடச்சிட்டு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில்மெண்ட்டை போட்டு மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நைட் ஃபுல்லாக இந்த ஆயில்மெண்ட்டை பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு காலையிலேருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க. இது வந்து எவ்வளோ நாள் போடலாம், எவ்வளோ நாள் போட்டால் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, உங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 வீக்ஸ் வந்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஸோ எடுத்த உடனே ஒரு 2-3 டேஸில் வந்து ரிசல்ட் கிடைக்கணுமானா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இந்த ஆயில்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இச்சிங் வந்து ப்ளஸ் வந்து ரெட்னஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 95% பீப்புளுக்கு வந்து கிடையாது. ஸோ நானுமே இந்த ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்து இந்த ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு அப்புறமா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரல. ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து போகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் இதில் ரிசல்ட் கிடைக்குமானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆயில்மெண்ட் இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் ஒரு 1 மந்த்தான இந்த ஆயில்மெண்ட் இந்த ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போடுவாங்க, ரெண்டு நாள் விட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் போடுற மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு நாள் தவறாமல் நீங்கள் வந்து டெய்லியும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிம்பிள்ஸ் போகும். இது வந்து கேரண்டி. ஸோ இது வந்து ட்ரஸ்டட் பார்மன்றதுனால நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜெல்லை பற்றி நான் வந்து ஒரு விளக்கம் தந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதனா உங்களுக்கு வந்து மெடிசனை பற்றின ரிவ்யூ வேண்டும், வேறு எதனா மெடிசனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்